அது சரியா நவம்பர் 25, 2025 கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஐகுந்தம் கொத்தப்பள்ளி அப்படிங்கிற ஊராட்சிக்கு உட்பட்ட மேல் சீனிவாசபுரத்தை சேர்ந்த மணிகண்டன் இன்னைக்கு ராத்திரி தூங்கவே போறதில்ல. ஏன்னா அவருடைய அம்மாவை காணோம். வழக்கமா ஈவினிங் 5 மணி போல வீட்டுக்கு வந்துருவாங்க. பட் இன்னைக்கு ராத்திரி 7 மணியை தாண்டியுமே இன்னும் வீடு வந்து சேரல. ஆரம்பத்துல சரி வேலைக்கு போயிட்டு வர்ற வழியில யாரையாவது பார்த்து பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சாதாரணமா தான் நினைச்சாரு மணிகண்டன். பட் கடிகாரத்துல முள் சுழல அந்த சாதாரண எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா பயமா மாற ஆரம்பிக்குது. ஓகே என்னதான் ஆச்சு அப்படின்னு போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. சோ மணிகண்டன் இப்ப தன்னுடைய அம்மா கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அவங்களோ நாங்கெல்லாம் சீக்கிரம் கிளம்பிட்டோமே, உங்க அம்மா அப்பவே மாடுகள் ஓட்டிட்டு கிளம்பிட்டாங்களே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொன்ன பதில் மணிகண்டனுக்கு ஒரு ஷாக்க கொடுத்துச்சு. ஏன்னா அவங்க அம்மா வெளியூருக்கெல்லாம் வேலைக்கு போறதில்ல, அந்த கிராமத்திலேயே 100 நாள் வேலை திட்டம் இருக்கும் இல்லையா, அந்த வேலைக்கு தான் போவாங்க. அப்படி போகும் பொழுது கூடவே வீட்டில் இருக்கிற மாடுகளையும் அங்க ஓட்டிட்டு போவாங்க. அங்க 100 நாள்ல அவங்க வேலை செய்யும் பொழுது பக்கத்து காட்டுல அந்த மாடுகளை மேய வர்றது வழக்கமா இருந்திருக்கு. சோ அப்படி பார்த்தா தன்னுடைய அம்மா கூட வேலைக்கு போனவங்க எல்லாருமே சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மாடுகளையும் காணோம், மாடுகளை ஓட்டிட்டு வர தன்னுடைய அம்மாவையும் காணோம் அப்படின்னு ஆரம்பத்துல வந்த எரிச்சல் கலந்த கோபம் இப்ப ஒரு விதமான அறியாத ஆபத்தை நினைச்சு பயப்படுற பதட்டமா மாற ஆரம்பிக்குது. இன்கேஸ் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அங்க கிளம்பி போய் பார்த்த மணிகண்டன் அங்க யாருமே இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சு வழக்கமா தங்களுடைய மாடுகள் மேய்க்கிற அந்த இடத்துக்கும் போய் பார்க்கறாரு. அங்கேயும் மாடுகளும் இல்ல, தன்னுடைய அம்மாவும் இல்ல. சோ இப்ப மணிகண்டனுடைய பயம் உச்சத்துக்கு போகுது. இருட்டான அந்த காட்டு பகுதிக்குள்ள பைக் ஹெட்லைட் உடைய வெளிச்சம், ஆனா அவர் கையில வச்சிருந்த அவருடைய மொபைல் இருந்து வரக்கூடிய மொபைல் டார்ச் உடைய வெளிச்சத்தோட உதவியோட அந்த இடம் முழுவதையுமே சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த இருட்டான காட்டு பகுதியில அவருடைய ஒரே சப்போர்ட் அந்த வெளிச்சம் மட்டும்தான். இப்படி மணிகண்டனுடைய தேடுதல் முயற்சி கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு வெற்றியை தருது. பட் அந்த வெற்றியை கொண்டாடுற மனநிலை மணிகண்டனுக்கு இல்ல. காரணம் அந்த அடர்ந்த காட்டு பகுதியில அவருடைய அம்மா கோவிந்தம்மாள் ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடக்கிறது தான். இப்ப ரொம்பவே பதட்டத்தோட பக்கத்துல போய் பார்த்த மணிகண்டனுக்கு அவங்க இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற உண்மை உரைக்க ஆரம்பிக்குது. உடனடியா தகவல் பர்கூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. போலீஸ் அங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த இறந்த உடல்ல காதுகள் கிழிஞ்சு அவங்க அம்மாவுடைய காதுகள் இருந்த ஜிமிக்கியும் கொலுசும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதும் கோவிந்தம்மாள் பலமா தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. சோ போலீஸ் இப்ப சந்தேக மரணம் அப்படின்னு கேஸை ஃபைல் பண்ணி விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணையில கிடைச்ச ஷாக்கிங்கான டீடைல்ஸும் இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுல வந்த ஒரு ட்விஸ்டும் இந்த கொலை வழக்க வேற கோணத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சது. அப்படி இந்த வழக்குல நடந்த திடீர் ட்விஸ்ட் என்ன, இந்த கொலைய யாரு பண்ணாங்க, நகைக்காக நடந்ததா இல்ல வேற ஏதோ ரகசிய காரணமா? இப்ப ரொம்பவே ரீசெண்டா கிருஷ்ணகிரி பகுதியில ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தின இந்த கேஸுடைய டீடைல்ஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நிறைய கிரைம் கேசஸ்ல நம்மளை ஏமாத்துற ஆளு நம்ம ரொம்பவே நம்புனவரா, நம்ம கூடவே க்ளோஸா இருந்தவரா தான் இருப்பாரு. அதனாலதான் நம்ம கூட வச்சுக்க போற ஆட்களை சூஸ் பண்றதுல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே ரூல் நம்மளுடைய பணத்துக்கும் பொருந்தும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நம்ம நம்புற இடத்துல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரஸ்டும் வேணும், மார்க்கெட் வளரும் பொழுது நல்ல ரிட்டர்ன்ஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுதான் பஜாஜ் லைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற BSE 500 டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO. இந்த NFOல கேபிட்டல் கேரண்டி இருக்கு, which means நீங்க இன்வெஸ்ட் பண்ண ₹1 கூட லாஸ் ஆகாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ்ல இருந்து தேர்ந்தெடுத்த டாப் 50 டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸ்குள்ள போகுது. ஆனா இந்த NFOல டிசம்பர் 18 வரைக்கும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி எல்லாமே நீங்க படிச்சு பாருங்க. இல்ல அப்படின்னா தமிழ்லயே கஸ்டமர் கேர் கூட இருக்கு. இல்ல நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணா அவங்களுடைய ஏஜென்ட் உங்களுடைய வீட்டுக்கே வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸ் கடந்த 5 வருஷங்கள்ல 33.6%
7 வருஷத்துல 22.3% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பேங்க் கொடுக்கிற 5 to 6% இன்ட்ரெஸ்ட்டை இந்த ரிட்டர்ன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் ரொம்பவே ஹியூஜா இருக்கும். இதோட NAV பிரைஸ் வெறும் 10 rupees தான். இதுல எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க கட்டுற மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுடைய ப்ராஃபிட் டாக்ஸ் ஃப்ரீ. NRIs மாசம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணா 2 கோடி வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFO உடைய கடைசி நாள் டிசம்பர் 18 தான். இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல் சீனிவாசபுரத்தை சேர்ந்தவங்க தான் 55 வயதான கோவிந்தம்மாள். இவங்களுக்கு மொத்தமா 4 பசங்க. இவங்களுடைய கணவர் 7 வருடங்களுக்கு முன்னாடியே இறந்து போனதால இவங்களுடைய பசங்க எல்லாருமே கல்யாணமாகி தனித்தனியா வாழ்ந்துட்டு வந்தாலும் மணிகண்டன் அப்படிங்கிற தன்னுடைய பையனுடைய வீட்டுல தான் இவங்களுமே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட வீட்டுல வளர்க்கிற மாடுகளை மேய்க்கிறது, கூடவே 100 நாள் வேலைக்கு போறது அப்படின்னு தன்னுடைய நாட்களை கழிச்சிட்டு ஒரு விதமான அன்றாட அமைதியில போயிட்டு இருந்த அந்த வாழ்க்கை தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி நவம்பர் 25, 2025 அன்னைக்கு மர்மமான முறையில முடிவுக்கு வந்திருக்கு. இப்ப உதிரம் உறைந்து கிடந்த அந்த காட்டு பகுதியில அவங்களுடைய உடலை கண்டுபிடிச்ச மணிகண்டன் உடனடியா அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. போலீஸும் அதை சந்தேக மரணம் அப்படின்னு பதிவு பண்ணி எதிர்காலத்தை தீர்மானிக்க போற விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுடைய இனிஷியல் ஃபோக்கஸ் முழுவதுமே கோவிந்தம்மாளுடைய நகைகள் காணாம போனது மேலதான் இருந்துச்சு. ஸோ இது கொள்ளைக்கான கொலையா இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல தான் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க. முதல் கட்டமா சம்பவம் நடந்த அந்த வழியில் இருந்த அத்தனை CCTV ஃபுட்டேஜையுமே கலெக்ட் பண்ணி அன்னைக்கு அந்த பகுதியில நடமாடின மக்களையும் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் டைரக்டா யாருமே சந்தேகப்படுற மாதிரி அவங்களுடைய பார்வையில படல. ஸோ போலீஸ் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி 1 மாசம் முன்னாடி வரைக்கும் இருக்கிற CCTV ஃபுட்டேஜஸ் அத்தனையும் கலெக்ட் பண்ணி ரொம்பவே நிதானமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த மர்மமான க்ளூ ஒன்னு கண்ணுல படுது. அந்த பகுதியில நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஆளுடைய நடவடிக்கைகள் ரொம்பவே சந்தேகத்துக்குரியதா இருந்துச்சு. அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் சுத்தி முத்தி பார்க்கிற பயம் கலந்த பார்வை, இது எல்லாமே ஒரு குற்றவாளியுடைய சாயலை காட்டுச்சு. அது மட்டும் இல்ல, திடீர்னு அந்த நபர் போயிட்டு இருக்கும்போது கேமரால் இருக்கிற சைரன் அடிக்க ஆரம்பிச்சதும் அந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த ஆளு பதறி அடிச்சுட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு காட்டுக்குள்ள ஓடுறதும் அதே CCTV ஃபுட்டேஜ்ல கிளியரா ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு. இதை பார்த்த போலீஸ் உடனடியா அந்த ஆள் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அவனை அலேக்கா தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவன் தான் குற்றவாளி அப்படிங்கறத அவனே ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். சோ போலீஸும் உடனடியா அவன் மேல கேஸும் ஃபைல் பண்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்து நடந்ததுதான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். எஸ், அவனே குற்றவாளி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். போலீஸும் FIR போட்டுட்டாங்க. ஆனாலும் போலீஸே அவனை ஸ்டேஷன் ஜாமீன்ல வெளியே விட்டுருக்காங்க. பிகாஸ் அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டதும் உண்மை, வழக்கு பதிவு பண்ணதும் உண்மை. ஆனா அவன் ஒத்துக்கிட்டு நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னது இந்த கொலையை கிடையாது. எஸ், அவனை விசாரிக்கும் பொழுது அவன் அந்த பகுதியில் இருந்த வயர்கள் எல்லாத்தையுமே திருடி அதை எடுத்துட்டு போய் விற்கிற வேலையை தான் பார்த்திருக்கான் அப்படிங்கறதும், மற்றபடி இந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அவ்வளவுதான், போலீஸுடைய முதல் க்ளூவே ஒரு ஃபால்ஸ் அலாமா மாறுது. ஸோ இப்போ அவனை ஜாமீன்ல விட்டுட்டு அடுத்து இப்போ என்ன பண்றது அப்படின்னு திரும்பவும் ஜீரோல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸுடைய கவனம் முழுவதுமே சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பகுதியில் இருந்த செல்போன் சிக்னல்ஸ் மேல திரும்ப ஆரம்பிக்குது. அந்த அடர்ந்த காட்டு பகுதியில யார் யார் அங்க இருந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க மொபைல் நம்பர்ஸ் அத்தனையுமே அவங்களுடைய தீவிர கண்காணிப்புக்குள்ள கொண்டு வராங்க. பட் அங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருந்துச்சு. ஆக்சுவலா அது மலை பகுதி அப்படிங்கறதால அங்க சிக்னல் ரொம்பவே வீக்கா தான் இருந்திருக்கு. கூடவே அந்த மலை அடிவாரத்துல 100 நாள் வேலை திட்டத்துல நிறைய பேர் வேலை செஞ்சதுனாலையும் ஆடு மாடு மேய்க்க வர்றவங்க, வேற வேலைக்கு வந்தவங்க அப்படின்னு ஒரே நேரத்துல நிறைய நம்பர்ஸ் ஆக்டிவா இருந்துச்சு. சோ இந்த அதிகமான டேட்டால இருந்து உண்மையான கொலையாளியை வடிகட்டுறது போலீஸ்க்கு எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சவாலா இருந்துச்சு. இருந்தாலும் போலீஸ் அதை அப்படியே விடல. இத ஒரு மிகப்பெரிய சவாலா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அந்த பகுதியுடைய மொபைல் டவர்ல பதிவான சிக்னல்ஸை டே நைட்டா கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க.
கோவிந்தம்மாளுடைய நகைகள் காணாம போயிருந்ததால கண்டிப்பா இது ஒரு திருடன் கம் கொலைகாரனுடைய வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் அந்த சிக்னல்ல இருந்து 3 மொபைல் நம்பர்ஸ் கொலை நடந்த இடத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருந்திருக்கு அப்படிங்கறத போலீஸ் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த நம்பர்ஸ்க்கு சொந்தமான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணதும் தான் போலீஸ்க்கு அடுத்த அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அந்த 3 பேர்ல 2 பேருக்கு வயசு 64, 65க்கு மேல இருக்கும். இவ்வளவு வயசானவங்க நகைக்காக இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு போலீஸ் கொஞ்சம் தயக்கமானாங்க. பட் அந்த 3 நம்பர்ல 3வது நம்பருக்கு சொந்தமான ஆளுக்கு வயசு ஒரு 44 தான் அப்படிங்கறதால இப்ப அவங்க 3 கூட்டணி மேலயும் சந்தேகம் திரும்புது. அண்ட் இங்கதான் இந்த கதையே மொத்தமா மாற ஆரம்பிக்குது. அந்த 3 மொபைல் நம்பர்ஸ்க்கும் சொந்தக்காரங்களான 44 வயதான சக்திவேல், 64 வயதான கோவிந்தராஜ், 65 வயதான வெங்கட்ராமன், இவங்க 3 பேருமே சொந்தக்காரங்க. அது மட்டும் இல்ல, இவங்க 3 பேருமே கொலை செய்யப்பட்ட கோவிந்தம்மாளுக்கும் சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற விஷயமும் போலீஸுடைய விசாரணையில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அண்ட் இப்ப போலீஸ் விசாரணையுடைய ஆங்கிள் அப்படியே யூட்டன் அடிக்குது. இது வெறும் நகைக்கான கொலையா இருக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த போலீஸ் அந்த 3 பேரையும் முழுசா அவங்களுடைய விசாரணை வளைய கொண்டு வராங்க. அப்பதான் இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னும் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற காரணமும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி போலீஸ்க்கு தெரிய வந்த தகவல்கள் இதுதான். இன்ட்ரோலயே சொல்லியிருப்பேன், கோவிந்தம்மாளுடைய கணவர் 7 வருடங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார் அப்படின்னு. அப்படி அவங்களுடைய கணவரான முருகன் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொந்தமான 57 சென்ட் நிலத்தை ஒருத்தர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கியிருக்காரு. அப்படி பணம் வாங்கினவரு அந்த நிலத்தை மீட்காமலேயே துரதிருஷ்டவசமா இறந்து போயிடுறாரு. இப்ப இறந்து போன முருகனுக்கு ஒரு அண்ணனும் இருந்திருக்காரு. அந்த அண்ணனுடைய மகனான சக்திவேல் அப்படிங்கிற நபர் முருகனால மீட்க முடியாத நிலத்தை அவரு விலைக்கு வாங்கியிருக்காரு. சோ இத பார்த்த கோவிந்தம்மானால தாங்கிக்கவே முடியல. என்னோட புருஷனால மீட்க முடியாத நிலத்தை நீ அபகரிச்சு வாங்கிட்ட, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சக்திவேல் கூட அடிக்கடி சண்டை போடுறதும், எங்களோட நிலத்தை நீ இப்படி அபகரிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கமா திட்டி தீர்க்கிறதும் வழக்கமா இருந்திருக்கு. இப்படி கோவிந்தம்மாள் கோவத்துல திட்டிட்டு இருக்கிறது ஒரு வழக்கமாவே மாற ஆரம்பிச்சாலும் கோவிந்தம்மாவுடைய கோவம் உச்சத்துக்கு போகிறதுக்கும் ஒரு காரணம் வந்துச்சு. பிகாஸ் அப்படி வாங்கின அந்த நிலத்துல சக்திவேல் புதுசா ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசமும் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்து நம்மளுடைய இடத்துல, நம்மளுடைய வீட்டுக்காரர் வச்சிருந்த இடத்துல நம்மளால அதை திருப்ப முடியாம இன்னொருத்த அதை விலைக்கு வாங்கி அதுல வீடு கட்டிட்டானே அப்படிங்கிற ஆத்திரத்துடைய உச்சிக்கே போன கோவிந்தம்மாள் திரும்பவுமே இப்ப சக்திவேல் கூட பயங்கரமா தகராறு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனையில சக்திவேலுக்கு ஆதரவா பேசின அவங்களுடைய உறவினர்களான வெங்கட்ராமன் அண்ட் கோவிந்தராஜ் இந்த 2 பேரையும் சேர்த்து வாயில வந்த கெட்ட வார்த்தைகளால திட்டி தீர்த்திருக்காங்க. இதுல அவமானம் தாங்க முடியாத அந்த 3 பேருமே நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தின கோவிந்தம்மாவை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற ஆவேசமான ஒரு முடிவுக்கு போறாங்க. ஆனா அதுக்கான சரியான தருணத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிந்தம்மாளுடைய ரொட்டீன் ரெகுலரா 100 நாள் வேலைக்கு போறதும், அப்படி போகும் பொழுது கூடவே மாடுகளை கூட்டிட்டு போய் அங்க பக்கத்திலேயே மேய வர்றதும், அப்படி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடுகளை ஓட்டிட்டு தனியா வீட்டுக்கு வர்றதையும் நோட் பண்ண அவனுங்க அந்த தனிமையான சூழ்நிலைய அவனுங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடிவு பண்ணிருக்கானுங்க. அப்படிதான் நவம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தர நேரத்துல அந்த அடர்ந்த மலைப்பகுதியில யாருக்குமே தெரியாம இந்த 3 பேரும் பதுங்கி இருக்கானுங்க. இப்ப வேலை எல்லாமே முடிஞ்சு கோவிந்தம்மாள் அந்த காட்டு பகுதிக்கு தனியா வந்ததுமே இவனுங்க வச்சிருந்த கட்டையால கோவிந்தம்மாள காட்டு மிராண்டி தனமா அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ரத்தம் வலிய உயிருக்கு போராடி அலற ஆரம்பிச்ச கோவிந்தம்மாவுடைய கழுத்தை இந்த 3 பேருமே சேர்ந்து அழுத்தி புடிச்சு மூச்சை நிறுத்தி இருக்கானுங்க. அதுக்கப்புறமா அவங்க இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதும் இவனுங்க பண்ண கொலைய நகைக்காக நடந்த ஒரு கொலை மாதிரி செட்டப் பண்றதுக்காக அவங்களுடைய கழுத்துல, காதுல, கால்களை போட்டிருந்த நகைகளை அறுத்து எடுத்துட்டு போன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த நகைகளை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு குளத்துல வீசி இருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, சம்பவத்துக்கான அத்தனை தடயங்களையுமே அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு கோவிந்தம்மாளுடைய மொபைலையும் சேர்த்து தான் வீசி இருக்கானுங்க.
இவ்வளவு துல்லியமா திட்டம் போட்டு கொலை பண்ணாலும் கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்கும் அப்படிங்கிற புத்தி இல்லாம அதே மாதிரி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம மாட்டிருக்கானுங்க. கொலை நடந்த அடுத்த 5 நாள்ல, அதாவது டிசம்பர் 1, 2025 அன்னைக்கு இந்த 3 குற்றவாளிகளையும் போலீஸ் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துல போலீஸை பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா சக்திவேல் அந்த நிலத்தை விலைக்கு தான் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கினதும் தப்பே இல்லை. ஏன்னா கோவிந்தம்மாளுடைய கணவரான முருகன் தான் அந்த நிலத்தை மீட்காம இறந்து போயிட்டாரு. சோ சட்டபூர்வமா சரியா நடந்த ஒரு விஷயத்த கோவிந்தம்மாள் உணர்ச்சி பூர்வமா அணுகிருக்காங்க. அவங்களுக்கு இருந்த அங்கலாப்பும் கோவமும் இது ஒரு அபகரிப்பு அப்படின்னு தவறா பார்க்க வச்சிருக்கு. அந்த தவறான கோவம் தான் அவங்கள கட்டுப்பாடு இல்லாம இப்படி வார்த்தைகளை விடுறதுக்கும் தூண்டி இருக்கு. அட் த சேம் டைம் என்னதான் பிரச்சனையா இருந்தாலுமே மற்றவங்களை தகாத வார்த்தைகளால பேசுறது அவங்கள எந்த எல்லைக்கும் கொண்டு போகும், கொலையும் பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பயங்கரமான உதாரணமா அமைஞ்சிருக்கு. கோவிந்தம்மாள் விஷயத்துல நகை இல்ல, நிலம் இல்ல, அவங்களுடைய உயிருக்கு யமனா வந்து நின்னது அவங்க உபயோகித்த தகாத வார்த்தைகள் தான். கோவத்துல நம்மளுடைய உதட்டிலிருந்து வெளியிடுற ஒவ்வொரு வார்த்தையும் எதிராளியுடைய மனசுல ஈட்டி மாதிரி பாயும். அந்த ஒரு அவமானம் தான் இந்த 3 பேரையுமே கொலைகாரர்களா மாத்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சும்மா சொல்லல. பிகாஸ் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்ச இந்த 3 பேருமே ஒரு நிமிஷ கோவத்துக்காக இப்படி கொலை பண்ணி கோவிந்தம்மாளுடைய உயிரை பறிச்சுட்டு இப்ப அவங்களுடைய குடும்பங்களுக்கு தீராத ஒரு பழியை ஏற்படுத்தி அவங்களுடைய மீதி வாழ்க்கையும் ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடியே கழிக்க போறானுங்க. இதுல யாருக்குமே வெற்றியோ இல்ல நிம்மதியோ இல்ல. சோ டேக் அவே என்ன அப்படின்னா, நம்ம இந்த கேஸ்ல இருந்து கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு பாடம், நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்த கத்துக்கணும். கோபத்துல வார்த்தைகளையும் ஆயுதங்களையும் எடுத்துட்டா அது நம்மளுடைய வாழ்க்கையும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையும் இருட்டாக்கிரும். இப்ப வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா லைக் போட மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுடைய அந்த சின்ன ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் மை டியர் STA ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் இந்த உலகத்துல நடக்கிற பல கிரைம்ஸ்ல ஒரு செகண்ட் கோவத்துக்காக நடக்கிற கிரைம்ஸ் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. ரோட்ல போயிட்டு இருப்போம், ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டானோ இல்ல ஆப்போசிட்ல வந்து முற்ற மாதிரி வந்துட்டான் அப்படின்னாலும் அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். அந்த இடத்துல கோவமாகி நம்மளுடைய கோவத்தை அந்த ஸ்டீரிங்ல காட்டணும் அப்படின்னா ஆபத்து நம்மளுக்கு இருக்கு, ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் இருக்கு. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். சோ பல இடங்கள்ல நம்மளுடைய கோவத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. கோவத்தை தவிர்க்கிறது அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோல நான் சொன்ன இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. டிசம்பர் 18க்கு அப்புறமா இதுல இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்காது. இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.